ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வா. இதோட எபிசோட எந்த கணக்கில் நான் சொல்கிறதுன்னு எனக்கு சரியா தெரியல. லைனாக எபிசோடு படி பார்த்தா இது 96 இல்லை 95 வரும். ஆனால் நம்ம சீசன் 2 எபிசோடு 1னே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சேனலில் நான் மூவி மாதிரி எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண அந்த பெரிய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டீங்களா? அப்போ நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி எபிசோடாக பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான். நீங்கள் அப்லோட் பண்ண அந்த வீடியோஸை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கோ நான் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம பீஸாங்க பயங்கரமா தாக்கியிருப்பாங்க. இன்னமும் நிறைய வாட்டி அவன் வந்து சாகணும். ஏன்னா அப்பதான் அவனோட லெவல் வந்து குறையும். நம்ம ஜியோவும் சும்மா இல்ல, அவனோட ஸ்டிக்கை வச்சு பயங்கரமா தாக்குறானா. அவன் அந்த பையனோட கேரக்டர் அடிக்கடி இறந்து போகுது. திரும்பவும் வரானா. இந்த வாட்டி பீஸால எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் யோசிக்கிறான். நான் பீஸ் அங்க கீழே தான் இருக்கான். என்ன நீங்க பண்றீங்க? நான் இங்கதான் இருக்கேன். அங்க இதை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவன் அப்படியே ஓடி போக பாக்குறானா. பின்னாடியே பீஸும் கத்திக்கினே வரான். இன்னமும் நிறைய வாட்டி இறக்கணும்டா, நீ எங்க போற அவ்வளவு சீக்கிரமா? அங்க இதே வேகத்தோட திரும்பவும் ஒரு பயங்கரமான அட்டாக்க கொடுக்கறான். இதனால ஆளோட கேரக்டர் திரும்பவும் இறந்து போகுது. அங்க திரும்பவும் அப்பியர் ஆகும்போது நம்ம ஆளோட போஸ பாக்கணுமே. ஐயோ, அங்க பயங்கரமா பேஸ்பால் விளாடுற மாதிரி பயங்கரமா அடிக்கிறான். அவனும் ஏதோ ஒன்று சொல்லான்னு வருவான். ஆனா அவன் கேட்கவே இல்லையே. இதே மாதிரி அங்க கொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க கொன்னுங்கன்னே இருக்கான். இவன் அடிச்ச அடியில அவன் ஹோம் ரனுக்கே போயிடறான். இன்னமும் 996 டைம் நீ இறக்கணும்டா. இதே மாதிரி அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கான சவுண்ட் ஒண்டி தான் கேட்டுக்கினே இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கும் புரியல. ஆமா, இங்க வந்து என்னதான் போயின்னு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்க இருக்கிற இந்த ஏரியா இததான் எல்லாருமே சேஃப் ஜோன்னு சொல்லுவாங்க. மாஸ்டர்ஸ் வராது, இவங்களால நிம்மதியா இருக்க முடியும். இந்த இடத்துல ஏதாச்சும் வயலன்ஸா ஏற்பட்டா இங்கேயே சில காட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஆவரேஜான யூசர்ஸை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அவங்க வந்து இதை தடுக்க பார்ப்பாங்க. அதே தான் நடக்குது. அங்க சில பல காட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கும் சத்தம் வந்து கேக்குது. என்ன விஷயம்னு அவங்க பாக்குறதுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம பீஸ் தான். பீஸ் அங்க வேலையை காட்டுறான். பயங்கரமா அடி நடிக்கிறான். அங்க காட்ஸும் வந்து பார்த்திருக்கும். பீஸ்ன்னு தெரிஞ்சோடனே அவங்களாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. பீஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா போனா அவங்களுக்கு தான் ஒரு வம்பு. இது எல்லாத்தையுமே அந்த ஹேமரை பொண்ணு பாக்குறான். சைடு அவன் பயங்கரமா தாக்கி அவனோட லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுது. ஏய், என்னப்பா ரீஸ்பான் ஆயிட்ட போல. எனக்கு வந்து இங்க இருக்கிற எல்லா ஏரியாவும் தெரியும். நான் ஸ்டார்டிங்ல நிறைய வாட்டி நான் ரீஸ்பான் ஆயிருக்கேன். இந்த இடத்த பத்திலாம் எனக்கு தெரியாம இல்லப்பா. நான் ரொம்ப கடுப்பாயிடுறான். நான் அவ்வளவுதான், பொறுத்தது போதும். வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஏன்னா நீ சடனா வந்துட்டேன் முன்னாடி. ஆனா இப்போ ரவுண்ட் 2க்கு ரெடியா? ஆக்டிவேட் டொமைன் கண்டாமினேஷன் இப்படி சொல்லிட்டு இன்னமும் ஒரு வார்த்தையை சொல்லி ஆக்டிவேட் பண்ணலான்னு போறான். அதுக்குள்ள நம்ம பீஸ் அங்க விடவே இல்லை. டேய், உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? என்ன அட்லீஸ்ட் ஆக்டிவேட் ஆச்சு பண்ண விடுறா. அதை கூட விடாம அவன் பயங்கரமா தாக்குறான். இதனால அந்த கேரக்டர் அடிக்கடி எந்த போகுது. இதே மாதிரி அங்க கொன்னு கிட்டத்தட்ட 400 300 500ன்னு எல்லாமே குறைஞ்சுக்கினே வருது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. லாக் அவுட் தான் பண்ணணும். லாக் அவுட் பண்றதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்ப பேட்டில் போகும்போதே திடீர்னுலாம் அங்க லாக் அவுட் பண்ணவே முடியாது. 30 செகண்ட் அவங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கூட நம்ம பீஸ் அங்க சான்ஸே கொடுக்கல. பயங்கரமா அடிச்சு 200 255ன்னு லெவலை குறைச்சிக்கினே இருக்கான். கடைசியா ஒரு வாட்டி ரீஸ்பான் ஆகுறான். அவனோட லெவல் அது லெவல் 2ல இருக்கு. இந்த டிவினிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் அதுவும் அங்க எண்ட் ஆகுது. நான் வந்து எதிர்பார்க்கலப்பா. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு உன்னை வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு. இதுதான் என்னோட கடைசி கில்லுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாச்சும் வார்த்தை இருக்கா? ஃபைனலா ஏதாச்சும் சொல்லணுமா சின்ன பையலே? அதுவா? இந்த மாதிரி எதுக்காக நீங்க வந்து எனக்கு இப்படிப்பட்ட விஷயத்த பண்றீங்க? நான் வந்து உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன்? இந்த மாதிரி நான் பண்ண விஷயம் என்னன்னா, மற்றவங்கள நான் கொன்னேன். கண்டாமினேட் ஆகுறவங்கள நான் கொன்னனால எனக்கு பவர் வந்தது. பவர்ஸை கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். கொல்றதுனால என்ன ஆகும் பெருசா? அதுல என்ன தப்பு இருக்கு? நான் வந்து கேமோட ரூல்ஸை ஃபாலோ தானே பண்ணிருக்கேன். கடைசியில எனக்கு கொண்டு ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க சாக கூடாதுன்னு நினைச்சா அவங்க வந்து என்ன விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது அவங்க தப்பு இல்லையா? அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. இதுக்கு நான் வந்து என்ன பண்ண முடியும்? ஆனா அது அவளைக்கும் கண்டுக்காம பயங்கரமா அடிச்சிடறான். ஏய், இந்த மாதிரி நீ தாண்டா இதை ஆரம்பிச்ச. இப்போ என்னன்னா நீயே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. எவ்வளவு வாட்டி செத்தோம் உனக்கு வந்து இன்னமும் புரியல. சரி, கவலைப்படாத. ஸ்ட்ரைக் வித்தவுட் கில்லிங் அதுனா என்னதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீ சொன்ன பத்தியா, அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. இப்போ என்கிட்ட சாக கூடாது இல்ல அடி வாங்க கூடாதுன்னா நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதே மாதிரி அங்க பயங்கரமா தாக்குறான். அங்க நம்ம மொட்டை பிரீஸ்ட் வராரு. பிரீஸ்ட் கூடவே அந்த மின்ட்டும் இருக்கா.
அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா பீஸை பத்தி ரூமர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. பீஸ் வந்து இப்படி யூசரை கொள்றான்னு ஒரு ரூமர் வந்து தப்பா பரவுது, அவனை வில்லனா காட்டணும் தான் இப்படி அவங்க பண்ண இருக்காங்க. பீஸை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், நம்மளுக்கு இது தேவையில்லாத விஷயம் தான். நம்மளோட டெஸ்டினேஷன் கில்டுக்கு போகலாம். ஏன்னா 4 பார்ட்டி மெம்பரோட இருக்கிற ஒரு குழுவை நம்ம உருவாக்கணும். ஏன்னா ஹிஸ்டரியில முதல் முறையா ரேங்கிங் பேட்டில் வந்து ஏற்பட போகுது. இந்த சைடு நம்ம போரியும் அங்க வந்து அவங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. இதுல நம்ம போரியும் இருக்காங்க, அதாங்க நம்ம லூனா அவ இருக்கா. இதுதான் நம்ம குரோனோ லைஃபோட அபிஷியல் சேனலு. அட போரியம் கட் கட் கட், நம்ம இதை ஒழுங்கா பண்ணணும். நம்ம ஒன்னும் டாக்குமெண்ட்ரிய ஷூட்லாம் பண்ணல, கொஞ்சம் சிரிப்போட பண்ணுமா, ஏன்னா அப்போதான் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஹே காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குரோனோ லைஃபோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில நான் வந்திருக்கேன். அதுவும் எதுக்கு, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தான். இப்போ நம்ம பேட்டில் பண்ண போறோம். அதுவும் ஒரு டோர்னமெண்ட் பேட்டில். யூசர்ஸ் வந்து யூசர்ஸோட சண்டை போடுவாங்க. அதுல ரேங்கிங் பேட்டில். இது வரைக்கும் குரோனோ லைஃப்ல இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டதே இல்லை. இதனால என்னோட இதயம் அது பயங்கரமா ரைஸ் ஆகுது. உங்களுக்கும் அதே மாதிரி தானே இருக்கு? அட இது வந்து ரொம்ப கிரிஞ்சா எனக்கு இருக்கு. அதுக்கும் மேல இப்போ நான் ரியலாவே இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இந்த காஸ்டியூமை போட்டுன்னு இருக்கேன். இப்போ நீ ஓனதான் ரொம்ப கெஞ்சி கேட்டாரு, இந்த மாதிரி நீ தான் இதை பண்ணுமா அப்படின்னு. அதனால தான் நான் ஒத்துக்கினேன். கேம்ல அவளைக்கும் இந்த காஸ்டியூமை பத்தி நான் அவளைக்கும் யோசிக்க மாட்டேன். ஆனா இங்க இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. நல்ல வேலை இதை பத்தி பீஸுக்கும் நம்ம லவ்வுக்கும் அவளைக்கும் தெரியாது. நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன். இப்போ நான் பேட்டில பத்தி சொல்றேன். டீம்ல 4 பேர் எதிர்த்து 4 பேர் சண்டை பண்ணும். இல்ல எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம்ல எத்தனை பேர் எத்தனை வாட்டி ஜெயிக்கிறாங்க அதுபடிதான் வின்னிங்கே கவுண்ட் ஆகும். அவங்களோட டீம்ல எத்தனை வாட்டி அவங்க ஜெயிக்கிறாங்களோ அத்தனை வாட்டி அவங்களுக்கு கவுண்டிங் ஏறும். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். முக்கியமா இந்த டோர்னமெண்ட் வந்து சும்மா நடக்கல, இதுக்கு பிரைஸ் மணியும் இருக்கு. 30 பில்லியன் கோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதோட எண்டில் ஒரு ட்ரெஷர் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ட்ரெஷர் ஐட்டமா தான், ஹைலி வேல்யூவான ஐட்டம். இது வரைக்கும் குரோனோ லைஃப்ல யாருக்குமே அது கிடைச்சதே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஐட்டம் கடைசியில ஜெயிக்க போறவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன பேட்டலுக்கு நீங்க தயாரா? என்னால வெயிட் பண்ண முடியல, நான் உங்களை அங்கேயே பாக்குறேன். கட் கட் கட், சூப்பரா நீ பண்ண போரியம், ரொம்ப நன்றி. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு போகணும்னு யோசிச்சேன். ஆனா ஒரே சீன்ல நீ பண்ணிட்ட. உண்மையை சொன்னா இது ரொம்ப எனக்கு எம்பாரசிங்கா இருந்தது. அதுக்குள்ள சைட்ல யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கா. அது வேற யாரும் இல்ல, நம்ம பீஸும் லவ்வும் தான். அவங்க 2 பேரும் இதை பார்க்க அவங்களோட மூஞ்சி அப்படியே மாது. இதை பார்த்து இவ வேற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறா. இதுக்கு இவ பயந்தாலோ அதே மாதிரி இங்க நடக்குது. இவங்க பார்க்க கூடாதுன்னு நினைச்சா, ஆனா பார்த்துட்டாங்க. தராங்க சொல்றா, பர்ஃபெக்டான டைமிங்கு. இப்போதான் நம்ம அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஆமா பீஸ், நீ வந்து எதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணிருக்க? நம்ம வந்து அந்த கேஃபே மீட்டப்புக்கு போகணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, இவனுக்கு என்னதான் ஆச்சு? நான் டோர் பெல்லையும் ரிங் பண்ணிட்டேன். இருந்தாலும் எந்த விதமான ரிப்ளைவும் இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் அவன் காலை எடுக்க மாட்டான். அவன் என்ன இன்னமும் தூங்கின இருக்கானா என்ன? சரி பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நானும் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். அவன் டோர் பாஸ்வேர்டு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். போன வாட்டியே நான் பார்த்துட்டேன். அதை அவன் அமைக்கிறா. அங்கே டோரும் ஓப்பன் ஆக அவ்வளோதான். பீஸ், என்னால வெயிட் பண்ண முடியல, நான் உள்ள வர போறேன். பீஸ், நீ வந்து அநியாயத்துக்கு எவ்வளோ சிம்பிளா வச்சுக்க கூடாது. ஏன்னா யாராச்சும் உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் பேடா விஷயம் நடக்கும் உனக்கு. பீஸை தெரிய அவ பீஸ்ன்னு கத்திக்கினே வரா. அங்க இன்னமும் எந்த விதமான சவுண்டையே காணும். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அவன் தூங்குறான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்க. அது நம்ம பீஸ் தான். அங்க குளிச்சுட்டு வெறும் ஜெட்டியோட வந்துன்னு இருக்கான். வரும்போது ஏதோ டோர் திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்டது. அதான் நான் இங்க வந்தனே. அட கேப்டன் லவ், நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? அதுவா, அது நான் எதுக்கு வந்தேன்னா, நம்ம கேஃபே மீட்டப்புக்கு போகணும், உனக்கு தெரியும்ல. அதை பத்தி நீ மறந்துட்டியா என்ன? அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனையும் நீ எடுக்கல, ரிப்ளையும் நீ பண்ணல. அதனால தான் நான் பீஸோட அந்த பயங்கரமான உடம்பு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு நோஸ் ப்ளீட் ஆகுது. என்னது, அவளோட நோஸ் எதுக்கு இப்போ 2 சைடும் ப்ளீட் ஆகுது? அது வந்து ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நான் வெளியில வெயிட் பண்றேன். பீஸ் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துரு. இவளுக்கு என்னதான் ஆச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா? தெரியல அவனை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பீஸோட பாடியை நான் பார்த்துருக்கேன், அதுவும் நிறைய முறை கேம்ல. ஏன் தெரியல, இப்போ பீஸை பார்க்கும்போது என்னோட ஹார்ட் பீட் சடனா ரைஸ் ஆகுது. அப்படியே யோசிக்கும் போதே அங்கதான் லூனா வரா. ஹேய் என்ன லவ், என்ன ஆச்சு? எதுக்கு நீ வெளில வெயிட் பண்ணிருக்க? பீஸ் என்ன உள்ள இல்லையா? ஆனா அந்த விஷயத்தை யோசிச்சு அவருக்கு நோஸ் ப்ளீட் ஆகுதா? இதை பார்க்குற அங்க போரியும். அதான் நம்ம லூனாக்கு எதுவுமே புரியல. ஆமா, எதுக்கு இவளுக்கு 2 சைடும் நோஸ் ப்ளீட் ஆகுது? அதுக்கப்புறம் அந்த கேஃபே மீட்டப்புக்கு போறாங்க. அங்க ஸ்டார்லாம் இருக்கா. அட லவ், நீங்க ஃபைனலி வந்துட்டீங்களா? ஸ்டார், உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு.
பீஸ் லூனா, நீங்களும் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஜாலி தான் போங்க. ஆமா ஆமா, நாங்க ஒண்டி இல்ல. அதே மாதிரி நீ யூரஸ்க்கும் ஹாய் சொல்லணும். என்னது யூரஸா? உங்க யூரஸா அவன் ஃபோன் வழியா காட்டுறான். ஃபோன் வழியா இவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுது. அட நான் எதிர்பார்க்கலப்பா, நம்மளால இப்படி எல்லாம் பேச முடியுமா? அதாவது இது லைவா சேட் பண்ற மாதிரி இருக்கு. கேம்லயும் நம்மளால பேசிக்க முடியும். ஏன்னா அந்த உலகத்தோட இது கனெக்ட் ஆயிருக்கு. குரோனோ லைஃப் கேமோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு நியூ ஆப் தான் இது வழியா நம்மளால பேசிக்க முடியும். இந்த ஆப்பை எதுக்கு அவங்க செஞ்சாங்கன்னா பெட்டெல்லாம் நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஆனா யூரஸ் அப்படி இல்ல. யூரஸ் எனக்கு அதுக்கும் மேல. சரி என்னப்பா நீங்க இந்த மாதிரி வாங்க, நம்ம உள்ள சாப்பிட்டுக்கினே பேசலாம். ஹாங்கோ ஒரு வீடியோவை பிளே பண்ணி விடுறா. அதே அவங்க பாக்குறாங்க. அதுல போரியம் தான் பேசுறாளே. இந்த பேட்டலுக்கான வீடியோ தான். ஹே காய்ஸ், நீங்க வந்து இதை நிறைய வாட்டி பாத்துட்டீங்க. அதெல்லாம் எதுக்கு நீங்க திரும்பவும் பாக்குறீங்க? சும்மாவா? இந்த வீடியோ ஒரே நாள்ல 30 மில்லியனுக்கும் மேல போயிருக்கு. அந்த குரோனோ லைஃபோட அபிஷியல் சேனல்ல அப்லோட் பண்ணாங்க. இப்போ இது ட்ரெண்டிங்ல இருக்கு. ஏன் இந்த உலகம் முழுக்க பாக்குறாங்க. ரொம்ப நன்றி. இதை வர எனக்கு ஞாபகம் பத்தி வர்றதுக்கு. அங்க லவ்வுக்கும் இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னன்னா ஹீரோ சீசன் 2 ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பான், நம்ம வந்து ஒரு பார்ட்டியை உருவாக்கணும். அதுல 4 பேர் இருக்கணும். இந்த டைம்ல இந்த டோர்னமெண்ட்டை பத்தி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவே இல்லை. உனக்கு அதை பத்திலாம் தெரியும்னா கண்டிப்பா அப்பயும் உனக்கு தெரிஞ்சிருக்கா? ஆமா, ஏன்னா பீட்டா சர்வர்ல நானும் ரோச்சலேடி ஒண்டி தான் போனோம். அந்த டைம்ல டோர்னமெண்ட் அது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. அந்த டைம்ல கேமுக்குள்ள நானு லூனா இந்த என்பிசி இவங்களை தாண்டி வேற யாருமே இல்ல. எனக்கு அப்பயே தெரியும் சீசன் 2 அந்த மெயின் கோஸ்ட் சியாங் மியாங் கான்டினென்ட் அதோட மெயின் கோஸ்ட் கணக்குல இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தது. என்னது சியாங் மியாங் கான்டினென்ட்டா? ஸ்லாத் சொன்ன அந்த விஷயமா? ஆமா லவ், நீங்க கரெக்டா சொல்றீங்க. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அந்த 4 பேர் பார்ட்டியை அவங்க வந்து உருவாக்கும் போதே அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்க 4 பார்ட்டியோட இருக்கிற ஒரு குழுவை உருவாக்குறோம். அதுவும் எதுக்கு? ஏன்னா இதுக்கப்புறம் அந்த சியாங் மியாங் கான்டினென்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அது வந்து வரப்போகுது. அங்க ஸ்லாத் கிட்ட நம்ம ஹீரோவும் கேட்டிருப்பான், ஆமா ஸ்லாத், உனக்கு வந்து இதை பத்திலாம் எப்படி தெரியும்? ஏன்னா நான் வந்து ஹெவனோட ரூலர்ப்பா, அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். ஸ்பெசிஃபிக்கா ஏன்ஷியன்டான டெக்ஸ்ட்லயும் இதை பத்திலாம் போட்டிருந்தது. அதை பத்திலாம் அவன் சொல்லியிருப்பான். அதை பத்தி நம்ம ஸ்டார்லெட்டும் அவங்க சொல்றான். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. ஏன்னா மேஜரா இதுல நிறையவே ஸ்பாய்லர்ஸ் இருக்கு. வேணா சொல்லிட்டா பாக்குற ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். அதனால எங்க பார்ட்டி தான் ஜெயிக்க போகுது. இல்ல எங்க பார்ட்டி தான். அப்பனா ஃபைட்லயே நம்ம பாத்துக்கலாம் ஹாங்கோ சொல்றான். ஆனா யோசிச்சு பார்த்தா நம்ம பீஸோட பார்ட்டியை பாருங்க, ஒரு பவர் ஹவுஸா இருக்கு. ஏன்னா அதுல டீமன் கிங்கா இருக்கிற நம்ம லவ் அவ இருக்கா. காட் ஆஃப் கேஸ், காட் ஆஃப் லவ், இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அதுதான் ஒரு பவர் ஹவுஸாவும் இருக்கு. என்னது பவர் ஹவுஸா? அங்க அவ பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஏன்னா அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னதான் நம்ம லவ் வந்து ஒரு டீமன் கிங்கா இருந்தாலும் நிறைய வாட்டி அவ ஒரு சுமையா தான் இருந்திருக்கா. அடி வாங்குறது, தோத்து போறது, இந்த மாதிரி விஷயம் தான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. நானும் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன். அங்க ஜியும் கேக்குறான், ஆமா ஹாங், நீ வந்து எல்லாரையுமே ரெக்ரூட் பண்ணியா? இல்ல கில்டல இருக்க ஒருத்தங்க அவங்க வந்து தனித்தனியா ஒரு 4 பேர் கொண்ட குழுவை உருவாக்குறாங்களாம். அதனால நான் தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் புதுசா ஒரு பார்ட்டியை தான் உருவாக்கணும். எனக்கு வந்து இப்போ வேற வழி இல்ல. இந்த மாதிரி எல்லாரையுமே நான் வந்து ரெக்ரூட் பண்ண போறேன். பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். எல்லாருமே ஒரு ஹெல்ப்பா இருக்குன்னு சொன்னாங்க. இதுலயும் உனக்கு தெரிய வேணாவா? இந்த மாதிரி உன்னோட பார்ட்டியை டிஃபீட் பண்றதுக்கு நாங்களும் இப்போ போட்டியில இருக்கோம். எங்களால டிஃபீட் பண்ண முடியும். நாங்களும் ஃபைட்டுக்கு ரெடி. நாங்களும் வரோம். ரொம்ப நல்ல விஷயம் தான். நம்ம டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்க்கலாம். என்னால வெயிட் பண்ணி அதை பார்க்க முடியல. எப்போதான் ஆரம்பிக்குமோ? எல்லா டீம்ஸும் அதுல கலந்துக்க போகுது. இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிஸும் அங்க வந்து ஹீலர் வேணும், டேங்க் வேணும், யாராச்சும் வந்து ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு அங்க கத்தின்னு இருக்காங்க. இப்படி ஒருத்தங்க கத்துறாங்கல்ல, இல்ல இன்ட்ரோவர்ட்டா பேசவே தெரியாத மாதிரியும் சில பேர் இருக்காங்க. இந்த சைடு மின்ட் அந்த மொட்டை தெரபிஸ்ட் மிஸ்டர் வாங்கோ இருக்கிறாங்க. அங்க வாங்க வந்து சொல்றாரு, நம்ம நம்மளுக்கு ஒரு பார்ட்டி மெம்பர் வந்து தேவை. நம்ம என்ன பண்ணலாம்? அங்க வாங்கோட ஸ்டோரியும் வாங்க சொல்றாரு. வாங்க வந்து எப்படிப்பட்டவரா இருந்தாரு, நம்ம ஹீரோ வந்தக்கப்புறம் வாங்க எப்படி மாறினாரு, எல்லாத்தையுமே வாங்க அப்படியே சொல்றாரு. இப்பதான் புரியுது இந்த மாதிரி எதுக்காக அவன மாதிரியே காஸ்டியூம் நீங்க போட்டுன்னு இருக்கீங்கன்னு. நீங்க ஒரு கல்ட்டு கும்பல சிம்பாலிக்கா உருவாக்க ட்ரை பண்றீங்க அதானே? பாதி வழியில இருக்குன்னு சொல்லலாம். அங்க ஒரு பெரிய ஸ்டாச்சு தெரியுதுல, அதை உருவாக்குனதும் நான் தான். எனக்கு இப்பதான் தெரியுது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணது நீங்க தானா? இப்படி உங்க பேசும்போது அந்த வேலை முடிக்காரனும் சைடுக்காக தான் போயின்னு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த பீஸை நான் வந்து ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும். அட இவன் அவன் தானே நேத்து கூட பீஸ கிட்ட பயங்கரமா அடி வாங்கினா. அடே தம்பி வேலை முடிக்காரா இருப்பா. ஆமா உனக்கு வந்து என்ன வேணும்? இப்போ உன்கிட்ட பேசுற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. உன்னை நில்லுன்னு சொன்ன. நேத்து நீ தானே நம்ம பீஸ் கிட்ட அடி வாங்கின. கண்டாமினேஷன் அது இதுன்னு பரப்புறேன்னு சொல்லி அவன் கிட்ட மாட்டி அடி வாங்கி செத்தியே. இப்போ
உன்னோட லெவல் கூட லெவல் 1ல இருக்கு, அதுக்கு என்ன இப்போ என்னால லெவல்ஸை ஏத்திக்க முடியும், லெவல் என்னதான் குறைஞ்சு போனாலும் என்னோட ஸ்டாட்ஸ் அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு, என்னால லெவல்ஸை அப்புறமா கூட ஏத்திக்க முடியும், அதுக்கப்புறம் அந்த பீஸுக்கு நான் காட்டுவேன் என்னால என்ன பண்ண முடியும்னு. என்னோட கண்டாமினேஷனை நான் திரும்பவும் கெயின் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், அந்த பீஸை ஒரு வழியாக்காம நான் விட போதில்ல. நம்மளுக்கும் இப்பதான் விஷயம் தெரியுது, நம்மளோட லெவல் அது வந்து ஒரு வாட்டியும் சாகும்போது ஒரு லெவல் மைனஸ் ஆகும், ஆனா நம்மளோட ஸ்டாட்ஸ் அது வந்து மைனஸ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஹேய் தம்பி, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ மற்ற பசங்களை மாதிரி இல்ல, மற்ற பசங்களுக்கு அந்த வெறி அது வந்து இருக்காது. ஒரு வாட்டி தோத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெறி அது வந்து அணைஞ்சு போயிடும். ஆனா நீ அப்படி இல்லடா தம்பி, உன்னை வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. வந்து என்ன பண்ணு, என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கோ. என்னது, நான் பார்ட்டியில ஜாயின் பண்ணுமா? இந்த சைடு அங்க டோர்னமெண்ட்டும் ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட 4000 யூசர்ஸ் அந்த டோர்னமெண்ட்ல பங்கெடுக்கிறாங்க. டோட்டலா 1 லட்சம் டீம் வந்து அதுல இருக்கான். இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்டுக்காக ஒரு திசையில இருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் அங்க என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம பீஸ் வந்து அங்க மத்தவங்க கிட்ட சொல்றான், நம்ம டிசைட் பண்ணோம் நம்ம டீமோட ஆர்டரை பத்தி. அட என்ன சொல்றீங்க மாஸ்டர், நம்மளால அப்படியே அவங்கள கொல்ல முடியாதா? நம்ம வெறும் ஒன்னும் பண்ண வேணாம், இந்த மாதிரி கொன்னுட்டு நம்ம பாட்டுன்னு போயினே இருக்கலாம். நீ சொல்றது ஓகே தான், எனக்கும் அதை பண்ணணும்னு ஆசை தான். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஜெயிச்சுக்கினே போக முடியாது. ஒரு மெம்பர் எல்லா டீம் மெம்பர்ஸ் கூடயும் சண்டை போடவே முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 4 பேர் இருக்கிற டீம்ல வந்து எப்படி மேட்ச் தொடங்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களோட பேட்டில வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். அதனால அந்த டோனை நம்மளால செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர், அதாவது 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர், அவங்கள நம்ம இறக்கி விடணும். அதுதான் நம்ம டீமோட ஒரு கோர் பேட்டிலாவும் இருக்கும். அதனால நம்ம ஜெயிக்கிறதுக்கான இம்பாக்ட் அது வந்து நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்டா நம்ம இறக்க வேண்டியது நம்ம டீமோட வைஸ் கேப்டன், அதாவது 2nd ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் மெம்பர். உங்களால கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றியை தர முடியும். ஈவன் நம்ம இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் விளையாடணும்ல, அதெல்லாம் நம்ம தோத்து போயிருந்தாலும் இப்போ நம்மளால இதனாலேயே ஏறி போக முடியும். ஃபைனலா அந்த டீமோட கேப்டனுக்கும் இடையில நடக்கிற அந்த பேட்டில், அதுல நம்ம ஜெயிச்சிட்டா போதும், டோட்டலா நம்மளால ஜெயிச்சிட முடியும். வந்து ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு பேட்டில பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி பண்ணலாம். இப்போ நான் இறங்கும் போது அவங்க வீக்கான ஆளுங்களை இறக்கிட்டா, அதனால தான் நான் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அங்க யூரஸும் கேக்குது. எனக்கு வந்து என்ன கேள்வினா, இப்போ 2 சைடு 4 பேர் இருக்காங்க, அதுல 2 பேருமே டை ஆயிட்டா அதுக்கப்புறம் என்ன 4 பேருமே சண்டை பண்ணும். அதுதான் இந்த பேட்டிலுக்கான பர்பஸே. அதனால தான் நீ நிறைய பேரை கவனிச்சனா ஸ்டார்டிங்ல ஹீலரு, டேங்க் அவங்கள மாதிரி ஆளுங்களை தேடி இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களோட டார்கெட் என்னன்னா, உங்களோட ஸ்கில்லை பூஸ்ட் அப் பண்ணும், அதே டைம்ல அவங்க ஹீல் பண்ணிக்கணும். ஆனா பாஸ் உங்களை வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் கரெக்ட் தான். ஆமா, இந்த மாதிரி லவ் ஆளையே காணுமே, அவளை எங்கேயாச்சும் நீ பாத்தியா? அவளை கடைசியா வில்லேஜ்ல பார்த்தேன், அந்த டெத்து கூட அவ வேற எங்கேயோ போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்க லவ் காட்டுறாங்க. டெத்து அவங்க சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஒன்ஸ் டீமன் கார்டா மாறிட்டா உங்களுக்கு பயங்கரமான பவர் வந்து கிடைக்கும். அதுக்கு தான் நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எல்லாருக்குமே ஒரு சுமையா தான் இருந்திருக்கேன். இந்த வாட்டி நான் அப்படி இருக்க விரும்பல. கண்டிப்பா நான் வந்து யாரை நான் உங்களுக்கு காட்டணும். ஸோ அதனால டீமன் பவர்ஸ் நான் அவேக்கன் பண்ணிட்டா என்னால ஸ்ட்ராங்கா மாற முடியுமா? நீங்க டீமன் கார்டா ஒன்ஸ் மாறிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு டிவினிட்டி ஆஃப் டீமன் அது வந்து கிடைக்கும். அந்த பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, நீங்க நம்ம காட் ஆஃப் கியர்ஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. சரி, நம்ம வந்து இப்பயே ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஒரு வாரம் ஒண்டிதான் இருக்கு. நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும். சரி மாஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன, நம்ம ஆரம்பிக்கலாமா? நீங்க டீமன் கிங்ல இருந்து இப்போ டீமன் காடா மாற போறீங்க, நான் தயார் இப்படின்னு சொல்லி அவ உள்ள போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் அங்கே பேட்டிலே ஆரம்பிக்குது. அந்த பேட்டில்லாம் எப்படி இருக்க போதோ அதே மாதிரி நம்ம லவ்வும் டீமன் காடா மாற போறா. அவரோட பவர்ஸ் அவங்க வேற லெவலில் இருக்க போது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு மிஸ் பண்றாதீங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடையும் உங்களால பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே ஒரு 1K லைக்கை கொடுக்க பாருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். வியூஸ் போனாலும் அவளைக்கும் லைக் ஒண்டி போடுறது இல்லை. நீங்க லைக்கை போட்டாதான் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் போகும். அதுக்காக தான் நான் இப்படி சொல்றது. ஸோ வீடியோ போட்டா மறக்காம ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.